இப்போ டிஷ் வாங்கி வந்துட்டோம். பார்த்துருப்பீங்க எந்த லொக்கேஷனில் இருக்குது என்ன அதுன்னு எல்லாம் சொல்லியிருந்தேன். இந்த கிளி பரோட்டா வந்து அந்த கடையில் தான் கிடைக்குது, வேறு எங்கேயுமே அட் ப்ரெசென்ட் கிடைக்கல வேலூரில். அதனால் யாருக்குன்னா வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சொன்ன மாதிரி நம்பரும் கொடுத்துருப்பேன், நீங்கள் என்ன கால் பண்ணி ஆர்டர் பண்ணிவிட்டு கூட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போய் வாங்கிக்கலாம். ஏன்னா அது செய்யறதுக்கு டைம் ஆகும், செய்வாங்க இல்லைன்னு தெரில. சரி, ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன், ஓப்பன் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். வெறும் கிளி பரோட்டான்னு இல்லை, இது ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்ன அதுன்னு நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம மெயின் டிஷ் இதுக்கு வந்துடலாம். 2 சாஸ் பேக்கெட் கொடுத்துருக்காங்க. இதான் டிஷ்ஷு ஓப்பன் பண்ணலாம். பா, ஸ்மெல்லு செம்ம ஸ்மெல்லு. ஓகே, நூல் மாதிரி கட்டியிருக்காங்க. ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது. இப்போது டிஷ்ஷு பா எப்படி இலையில் பேக் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். வா, செம்ம செம்ம. இது எப்படின்னா பரோட்டா வச்சு உள்ளே அந்த சிக்கன் கிரேவி வச்சுட்டு அது மேலே இன்னொரு பரோட்டா வச்சு இலையில் பேக் பண்ணிவிட்டு அது திருப்பி தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து கொடுப்பாங்க. இது ஆக்சுவலி சென்னையில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, இங்கே வேலூரில் எங்கேயுமே இல்லை. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஹோட்டலில். சரி, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்தேன். இப்போது இது செம்ம சாஃப்ட்டு, செம்ம சாஃப்ட்டு, செம்ம சூடான. இப்போ டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன வா, செம்ம டேஸ்ட்டு. இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை. சிக்கன் பீசஸ் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். சிக்கன் பீசஸ் போன்லெஸ் சிக்கன் பீசஸ் மாதிரி சிக்கன் இது பண்ணி போட்டிருக்காங்க. செம்ம சாஃப்டாக இருக்குது சிக்கன் கூட. பரோட்டா உள்ளேயே இந்த குழம்பு அப்படியே ஊறந்தனால எப்படி இருக்குன்னா அந்த சிக்கன் ஃப்ளேவர் ஃபுல்லாகவே பரோட்டா உள்ள போயிட்டுருக்கு. செம்ம டேஸ்ட்டு. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். நான் நெக்ஸ்ட் என்ன டிஷ் இன்னொன்று வாங்கணும்னு சொன்னல அது பார்க்கலாம். இது பாருங்களேன், இதுவும் ரொம்ப ஃபேமஸ் அந்த இடத்துல. இது ரோல் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இப்போ இது சிக்கன் ரோலு, சிக்கன் ஸ்ப்ரிங் ரோலு, சிக்கன் ஸ்ப்ரிங் ரோலு. செம்ம. இங்கே பாருங்களேன், இதில் என்னென்ன இருக்கு போட்டிருக்காங்கன்னு காமிக்கிறேன். இந்த சிக்கன் பீசஸ் சின்ன சின்னதாக போட்டு பீஸ் பண்ணி போட்டிருக்காங்க. கேபேஜு, கேப்சிகம் இதெல்லாம் போட்டிருக்காங்க. செம்ம டேஸ்ட்டு. மசாலா ஃப்ளேவர் கூட அவுட்டர் லேயரில் கூட மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி இது பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. 2 டிஷ்ஷுமே இங்கே பார்க்கலாம். வாங்க, இந்த 2மே சூப்பராக இருக்குது. இது கூட சாஸ் வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சாஸ் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன் பீசஸ் பார்க்கலாம். அதில் ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு, இதில் சாஃப்ட் இல்லை, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. இந்த டிஷ்ஷுக்கு இது கரெக்டாக சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட். இந்த மாதிரி டிஷ்ஷு நான் சாப்பிட்டதே இல்லை. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த ஹோட்டல் நான் சொன்ன மாதிரி லிங்க் கூட ஹோட்டல் இது கூட மேப்பில் போட்டிருக்கேன், ரூட் மேப் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கே நீங்கள் போயிடலாம், தேடணும்னு அவசரம் இல்லை. அதே மாதிரி இப்போ வந்தால் காஸ்ட் கூட ரேட் கம்மி தான், ஜாஸ்தி வரல. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷு பாருங்களேன், இது பாருங்கள் நான் சொன்ன மாதிரி எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 3 பரோட்டா இருக்குதுன்னு நினைக்கிறேன். 3 பரோட்டா வித் சிக்கன் கிரேவி ஃபுல்லாக வித் எக்கு, ஒரு ஆம்லெட் கூட இருக்குது இதில். செம்ம டேஸ்ட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்களேன், இதே மாதிரி நான் கண்டிப்பாக ஃபுல்லாக சாப்பிட்டு தான் ஆவேன். அதனால் இப்போது பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். பை.